إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் பார்வையில் உடை என்ற இந்த தலைப்புக்குள்ளே அலங்காரம் செய்வது பற்றி நம்ம பார்த்து வருகிறோம். கடந்த சில வாரங்களாக தலைமுடி சம்பந்தமான சட்டங்களை பார்த்து வருகிறோம். அதில் தலைமுடி சம்பந்தமான இன்னொரு சட்டம் என்னன்னு சொன்னால், குழந்தைகளுக்கு முட்டை அடிக்கிறது. பிறந்த குழந்தை பிறந்துருச்சின்னு சொன்னால் அந்த முடியை நீக்கி ஆகணும். அதையே அந்த முடியோடவே விட்டுறக்கூடாது. அதுக்கு இஸ்லாம் என்ன பண்ணியிருக்குன்னா, ஒரு 7 நாள் அதற்காக வேண்டி கெடு விதிக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு குலாமின் ரஹீனத்தும் பி அகீகத்திஹி, ஒவ்வொரு குழந்தையும் அகீகாவுக்கு பொறுப்பாளியாக இருக்கிறது. குழந்தை பிறந்தால் அகீகா என்று சொல்லி, ஒரு ஆண் குழந்தையாக இருந்தால் 2 ஆடு அறுத்து கொடுக்க வேண்டும். பெண் குழந்தையாக இருந்தால் 1 ஆடு. அது எப்போ கொடுக்கணும்னா, தூது பகவான்ஹு யௌம சாபிஹி, 7வது நாளில் அறுக்கப்படணும். குழந்தை பிறந்துச்சின்னு சொன்னால் 7வது நாள் அத்திகா கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது ஒய் சம்மா ஃபீஹி, அந்த 7ஆம் நாளில் பேர் வைக்கணும். ஒய் யுஹ்லகு ரஸுஹு, அதனுடைய தலையை மலிக்க வேண்டும். 7வது நாளில் அக்கீகா கொடுக்கணும், பேர் வைக்கணும், தலை மலிக்கணும் என்ற ஒரு ஹதீஸு முஸ்னத் அஹ்மதில் இன்னும் பல நூல்லையும் இருக்கிறது. அப்போ இந்த குழந்தைக்கு முட்டை அடிக்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நாளுக்கு முட்டை அடிக்கிறது ஒரு சுன்னத்து இருக்கிறது. ஆனால் முட்டை அடிக்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தையுடைய தலை இருக்குதுல்ல, அது நம்ம கவனத்தில் கொள்ளணும். அந்த மண்டை ஓடு அது முட்டை அடிப்பதற்கு ஏற்றதாக சில பேருக்கு இல்லாமல் இருக்கும். சில குழந்தைகளுக்கு அது இருக்காமல் என்ன செய்யும், தோல் மாதிரியே இருக்கும். அது முட்டை அடிக்க முடியாதுன்னு சொல்லி மருத்துவர்களே சொல்லுவாங்க. அப்படி மருத்துவ காரணம் இருந்துச்சின்னு சொன்னால் நம்ம அது எப்போ அதுக்கு வசதி வருது அப்போ செஞ்சுக்கிடலாம். சாதாரண நிலையில் அந்த குழந்தைக்கு முட்டை அடிப்பதால் ஒரு பிரச்சனை வராது என்று பெரும்பாலும் வராது. சில குழந்தைகளுக்கு உடனே முட்டை அடிக்க முடியாதுங்கிற நிலையில் இருந்தால் அப்போ மார்க்கம் சக்திக்கு மீறி கட்டளை கிடையாதுல்ல. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அவங்க சக்திக்கு மேலே அல்லாஹ் கஷ்டப்படுத்த மாட்டான். உங்கள் சக்திக்கு 7 நாளைக்கு முட்டை அடிக்க முடியாது என்று இருந்தால் அது ஒரு பிரச்சனை இல்லை. முடியும் என்று சொன்னால் 7ஆம் நாளில் முட்டை அடிச்சிடணும். அதே மாதிரி பேர் வைக்கிறது 7ஆம் நாள்னு சொல்கிறது இருக்குல்ல, அது 7 நாளைக்கு பேர் இல்லாமல் வைக்கணும்னு அர்த்தம் கிடையாது. 7ஆம் நாளுக்குள்ளே வச்சிடணும்னு அர்த்தம். 7ஆம் நாளைக்கு பேர் வைக்கணும்னு இருந்தாலும் பிறந்த உடனே பேர் வைத்ததற்கு ஆதாரம் இருக்கிறது. 7ஆம் நாளைக்கு வைக்கணும்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறது என்னென்னு கேட்டால், 7 தாண்டிடக்கூடாதுங்கிறது தான். நீங்கள் பிறந்த அன்னைக்கே பேர் வைக்கலாமான்னா வைக்கலாம். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சில பிள்ளைகளை கொண்டு என்ன செய்வாங்க, குழந்தை பிறந்தவங்க கொண்டு வருவாங்க, ரசூலுல்லாஹ் பேர் சூட்டுவாங்க. குரானில் கூட மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அம்மா இம்ரானுடைய மனைவி, அவங்க மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை சூழ் கொண்டிருக்கிறாங்க, கருவுற்றிருக்கிறாங்க. பிறந்த உடனே என்ன செய்கிறாங்கன்னா, இன்னி சம்மைத்துஹா மரியம், என் மகளுக்கு நான் மரியம் என்று பெயர் வைத்து விட்டேன் என்று அல்லாஹ் எடுத்து காட்டுறான். இந்த இம்ரானுடைய இம்ரான் என்பவர் நல்லடியாரில் ஒருவர் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவருடைய மனைவியை நல்லடியாரில் சொல்கிறான். அவங்களுக்கு பிறந்த அந்த பிள்ளைக்கு அவங்க உடனடியாக நினைஞ்சிருக்கிறாங்க, பேர் வச்சுருக்கிறாங்க. பேர் வைக்கிறது 7ஆம் நாள் இருந்தாலும் பிறந்த அன்னைக்கே பேர் வைக்கலாம். 7 நாளைக்கு தாண்டி வைக்கக்கூடாது. குழந்தைன்னா ஒரு பேருன்னு ஒன்று இருக்கணும்ல, 7ஆம் நாளைக்கு தாண்டாத அளவில் வச்சுக்கணும்னு ஒரு சட்டம் இருக்குது. இந்த மொட்டை அடிக்கிற விஷயத்தில் இதே ஹதீஸ் அகமதில் இன்னொரு 20,133 ஹதீஸ்லாம் இருக்கிறது. இது போக என்ன செய்கிறாங்கன்னா, இந்த முட்டை அடித்த உடனே அதிகமான பகுதிகளில் அந்த தலைமுடிக்கு இடைக்கு ஒரு வெள்ளியை இட போட்டு தர்மம் செய்வாங்க.
அதாவது குழந்தையுடைய மொட்டையை எடுத்து அந்த முடியை என்ன செய்வாங்க, தராசில் வச்சு எடை போடுவாங்க. எடை போட்டு எத்தனை கிராம் வருகிறதோ அத்தனை கிராமு வெள்ளி தர்மம் செய்யணுங்கிற ஒரு வழக்கம் வந்து இருக்கிறது. அது எதன் அடிப்படையில் இருக்குன்னு கேட்டால் அதுக்கு ஒரு ஹதீஸும் இருக்கிறது. அந்த ஹதீஸ் வந்து திருமதியில் 1519 ஹதீஸில் இருக்கிறது. எப்படி இருக்குன்னு கேட்டால், ஃபாத்திமாட்ட ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யா ஃபாத்திமா, அதாவது ஹசன் பிறந்த உடனே, மூத்த பிள்ளை ஹசன் பிறந்த உடனே சொல்கிறாங்க, யா ஃபாத்திமா இஹ்லிகி ராசஹு, ஃபாத்திமாவே இந்த பையனுக்கு தலையை மலிச்சு விடு, ஒத்த சத்தகி நீ தர்மம் செய்து விடு, பி ஜினத்தி ஷாரிஹி ஃபில்லத்தன், அந்த முடியுடைய எடைக்கு வெள்ளியை தர்மம் செஞ்சிரு. முட்டையடிக்கிறது ஒன்று, முட்டையடித்துட்டு அந்த முடியுடைய எடைக்கு என்ன செய்யணும், தர்மம் செய்யணுங்கிற மாதிரி ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இந்த ஒரு ஹதீஸை வைத்து கொண்டு இப்படி நிறைய மதுஹபுகளில் அறிஞர்கள் இந்த கருத்துக்களை சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஹதீஸ் வந்து சரியான ஏற்புடைய ஹதீஸ் கிடையாது. ஏன் ஏற்புடைய ஹதீஸ் இல்லைங்கிறோம்னு கேட்டால், இந்த திருமதியில் இந்த ஹதீஸ் இருக்குது இல்லையா, இந்த திருமதியே சொல்கிறார், இந்த ஹதீஸை சொல்லிவிட்டு சொல்கிறாரு, ஓ இஸ்னாதுஹு லைஸபி முத்தசிலின், இதனுடைய அறிவிப்பாளர் தொடர் வந்து அருந்து போனதாக இருக்கிறது. என்ன அருந்து போனதாக இருக்குது என்று கேட்டால், அலி அவர்கள் சொன்னதாக இந்த செய்தி அறிவிக்கிறவர் முகமது பின் அலி என்பவர் அறிவிக்கிறார். அவருடைய கொள்ளு பேரன். இவர் அலியை பார்த்ததே கிடையாது. அலி காலத்தில் இல்லாத ஒரு ஆள். அலி சொன்னதாக அறிவித்ததாக இருந்தால் அலியை சந்தித்தவர் தான் அறிவிக்கணும். இவர் யாருன்னு கேட்டால், அலியுடைய மகன் ஹசனுடைய மகன் அலி. அவர் முகமது, அதாவது முகமது யாருன்னு கேட்டால் அலியுடைய மகன் ஹசன், ஹசனுக்கு மகன் ஒரு அலி, அவருக்கு மகன் முகமது, 4வது பேரன் இவர். அது அலி ரலியல்லாஹுடைய 4வது பேரனாக இருக்கக்கூடியவர் அலி சொன்னார்கள்னு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார். அப்போ 2-3 பேர் விடுபட்டிருக்கணும். இவர் அலி காலத்தில் பிறக்கவே கிடையாது. அலி ரலியல்லாஹு காலத்தில் பிறக்காத ஒருத்தர் வந்து அலி அவர்கள் சொன்னதாக இந்த செய்தியை அறிவிக்கிற காரணத்தினால இது சரியான ஹதீஸ் இல்லை என்று திருமதி இமாமே சொல்லிடுறாங்க. எல்லா அறிஞர்களுமே சொல்கிறாங்க. வேறு அறிவிப்பில் எடுத்துக்கொண்டாலும் இது சரியான ஹதீஸ் இல்லை அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி வந்து அகமதில் இதே ஹதீஸ் வருகிறது. அதில் அப்துல்லாஹ் இப்னு முஹம்மதுன்னு ஒரு அறிவிப்பாளர் வர்றாரு. இவர் வந்து பலவீனமான ஒரு ஆளாக இருக்கிறார். அதே மாதிரி ஹாக்கிம்ங்கிற நூல்லையும் இதில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இதுலேயும் வந்து பலவீனமான ஹதீஸ் என்று இமாம் தஹபி அவர்கள் அதையும் நிராகரிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து இந்த 3 நூல்களில் தான் இருக்குது. இந்த ஹதீஸ் வந்து திருமதியில் இருக்குது, ஹாக்கிமில் இருக்கிறது, அகமதில் இருக்கிறது. 3 ஹதீஸுகளுமே பலவீனமாக இருக்கிறதுனால தலைக்கு முடிக்கு வெள்ளி தர்மம் செய்யணுங்கிறது கிடையாது. அது சுன்னத்துலாம் கிடையாது. சும்மா இந்த பலவீனமான ஹதீஸ் அடிப்படையில் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர இது நம்ம பலவீனத்தை பின்பற்றக்கூடாது இல்லையா. அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்னா, லா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்முன், திட்டவட்டமான அறிவு இருப்பதை தவிர மற்றதை பின்பற்றாதேன்ட்டான். எப்போ இது சந்தேகத்துக்குரியது. ஒரு ஆள் வந்து அலி அவர்களை சந்திக்கவில்லை என்று சொன்னால் சொல்லியும் இருக்கலாம், சொல்லாமல் இருக்கலாம். அவருக்கு யார் சொன்னான்னு தெரியலை. நேரடி அலிகிட்ட கேட்டிருக்க முடியாது. அலி யார்கிட்ட சொன்னார், அவர் யார்கிட்ட சொன்னார், இவர் எப்படி கேட்டாருன்ட்டு நிறைய அதில் விடுதல் இருக்கிறது என்ற காரணத்தினால தலைமுடியை மலிக்கிறது, குழந்தை பிறந்தவுடனே 7வது நாள் மொட்டை அடித்தல் என்பது மட்டும் மார்க்கத்தில் இருக்கிறது. அதுக்கு தர்மம் செய்கிறது என்பது என்ன இல்லை, கிடையாது. அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயத்தையும் இந்த செய்தியை சொல்லி கொண்டிருக்கும்போது ஒரு சகோதரர் நம்மள்கிட்ட ஒரு கருத்தை சொன்னார். நமக்கு தெரியலை இப்படி ஒன்று இருக்கிறத. பெண்கள் மத்தியில் முடி வந்து பெருசாக இருக்கிறது வந்து அது மறுமை பாக்கியம் மாதிரி நினைக்கிறாங்களாம். அதாவது முடி வந்து அதிகமாக இருக்கிறவங்க அல்லாஹ்வுடைய பாக்கியம் பெற்றவங்க, முடி கம்மியாக இருக்கிறவங்க வந்து துர்பாக்கியசாலிகள்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. எதனால் அப்படி இருக்குதுன்னு கேட்டால் அது சொல்கிறாங்க. அந்த ஒரு சகோதரர் சொல்கிறார், இந்த மாதிரி குளிப்பாட்டும் போது இதை சொல்லுவாங்கன்னு. அதாவது இறந்த உடனே என்ன செய்வாங்க, பெண்களை வந்து அவங்க தலை கூந்தல் முடி இருக்குல்ல அதை வச்சு அந்த மார்பையெல்லாம் மூடுவாங்களாம். அதுக்கு மேலே தான் என்ன செய்யணும், கஃன் துணி போடுவாங்களாம். இந்த பாக்கியம் கிடைச்சவங்க தான் சிறந்தவர்கள். முடி கட்டையாக இருந்து உங்களுடைய முடியை கொண்டு அந்த மார்பை மூட முடியலைன்னு சொன்னால் நீங்கள் நல்ல ஆளுக்கு கிடையாதுங்கிற மாதிரி சொல்லி வச்சுருக்குறாங்க. ஒரு நல்லவன் கெட்டவங்கிறது அவனுடைய செயல்களை கொண்டு தீர்மானிக்கணும். முடி வளர் நம்ம கையில் உள்ளதா? நம்மளாம் இந்த காரியத்தை செஞ்சால் நல்லவன், அந்த காரியத்தை செய்யாட்டி நல்ல கெட்டவன் சொன்னால் ஒரு அர்த்தம் இருக்கிறது. முடி வந்து அல்லாவாக கொடுக்குறத தவிர நீங்கள் நினச்சா முடியை பெருசாக்கிற முடியுமா? நினச்சா முடி இல்லாமல் மொட்டையாக்கிற வழுக்காக்கிற முடியுமா? குறைக்க வேண்டாம், முடியும். கூட்ட முடியுமா? கூட்ட முடியாது. அப்போ அந்த முடியை அதிகமாக இருக்கிறவங்க பாக்கியசாலி, அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வந்து வட பகுதிகளில், வட மாவட்டங்களில் அதிகமாக காணப்படுகிறது. பெண்கள் முடி கம்மியாக இருந்தால் நம்மளாம் துர்பாக்கியசாலி, நம்மளாம் மௌத்தா போகும்போது நமக்கு அந்த முடியை கொண்டு மார்பகத்தை மறைக்க முடியாத
அந்த மாதிரி ஒரு துர்பாக்கியமாக இருக்கமேங்கிற அளவுக்கு மார்க்க ரீதியாக அது ஒரு மூடத்தனத்தை சொல்லி வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. முடி ரொம்ப இருந்தாலும் சரி, கொஞ்சமாக இருந்தாலும் சரி, அதனால் அது பாக்கியமும் கிடையாது, துர்பாக்கியமும் கிடையாது. ஒரு மனிதனுடைய உடல் அமைப்பு பல விதங்களாக இருக்குல்ல, அது மாதிரி உள்ளதான் அது. ஒருத்தன் கை ஒரு மாதிரி இருக்கும், இன்னொருத்தன் கை வேறு மாதிரியாக இருக்கும். அந்த மாதிரி தான் தலைமுடி என்பதும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அந்த ஒரு முடி சம்பந்தமான நம்பிக்கையும் தப்பாக இருக்கிறதை நம்ம பார்த்துக்கிறணும். அடுத்ததாக இந்த முடி விஷயமாக வரும் பொழுது சில ஹதீஸுகள் சரியான ஹதீஸுகள் தான். இதை நீங்கள் பார்த்தால் அதை சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டிய ஹதீஸ். என்ன ஹதீஸ்ன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தலைமுடியை வாருவதை தடுத்தார்கள். டெய்லிலாம் வரக்கூடாது. தலையில் முடி இருந்துச்சுன்னு சொன்னால் 2-3 நாளைக்கு ஒருக்கா சீவன்மே தவிர தினசரி தலையை வாரிக்கொள்வதை ரசூல்லா தடுத்தார்கள் அப்படிங்கிற ஒரு ஹதீஸு அபூ தாவூதில் இருக்கிறது. இது அறிவிப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக தான் இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால், நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனித்த ரஜுல் இல்லா ஹிப்பன், விட்டு தான் தலை வார வேண்டும் என்று ரசூல்லா செஞ்சாங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் என்ன செய்யணும், தலை வாரணும், டெய்லி வாரக்கூடாது அப்படின்னு தடுத்தார்கள்ன்ற ஒரு 2 ஹதீஸ் இருக்குது. அப்போ இதை வைத்து கொண்டு சில அறிஞர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், தலைமுடியை வாடுறது வந்து இன்னைக்கு தலைமுடி வாரிட்டோம்னா நாளை கழிச்சு தான் மறுபடியும் தலைமுடி வாரணும். இன்றைக்கி தலையை செய்விட்டோம்னு சொன்னால் அன்றைக்கி பூராமே என்ன செய்யக்கூடாது, அதில் கை வைக்கவே கூடாது, நாளைக்கு வைக்கக்கூடாது, நாளை மறுநாள் தான் வைக்கணும். இந்த ஹதீஸ் அப்படி தான் சொல்லுகிறது. அறிவிப்பாளர் கரெக்டாக இருந்தாலும் இந்த ஹதீஸுக்கு மாற்றமான கருத்துள்ள ஹதீஸுகள் இருக்கிறது. அப்போ 2ஐயும் இணைச்சி செய்யணும். இது பார்த்தோம்னா தினசரி தலை வாருவதை தடுத்தார்கள்ங்கிறது நேரடி அர்த்தம் அதுதான். சஹாபாக்கள் எப்படி புரிஞ்சு அறிவிச்சாங்கன்னு தெரியல. ஆனால் மாற்றமாக உள்ளது என்னென்னு கேட்டால், பொதுவாக வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அழகை பேணணுங்கிறாங்க. இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ்வே ஒரு அழகன், நீங்கள் அழகாக இருக்கிறத அவன் விரும்புகிறான் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது முஸ்லீமில் உள்ள ஒரு ஹதீஸ். இப்போ அழகுங்கிறது எங்கே இருக்கிறது? தலைமுடி எப்படி பரட்டையாப்பது? ஏன்னா ஒரு கதை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சீவுனீங்க என்று சொன்னால் அழகாக இருக்குமா? அது சீவும் போது மட்டும்தான் கொஞ்சம் அழகாக இருக்கும். அப்புறம் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆச்சுன்னா காற்றுல களைஞ்சி போயிடும். பைக்கெல்லாம் போனாங்கன்னு வைங்க, அவங்களுக்குலாம் என்ன செய்ய, பரட்டை அப்படி முடி மேலே எந்திரிச்சு நிற்கும், பார்த்தாலே ஒரு அழகாக இருக்காது. அந்த முகம் வந்து அழகு பார்க்குற மாதிரி கவர்ச்சியாக இருக்காது. அப்போ மார்க்கத்தில் அழகாக இருக்க சொல்லி வலியுறுத்துகிறாங்க. தலைமுடியை சீவுறதுங்கிறதுக்கு நாள் நிர்ணயித்த சீவ முடியும், அது களையிறது தான் கணக்கு. தலைமுடி சீவுதல் என்பது வந்து 3 நாளைக்கு ஒருத்தனை களையாமல் இருந்தால் அவன் சீவாமல் இருப்பான். பேஸ்ட் மாதிரி போட்டு அந்த ஸ்ப்ரேலாம் அடிக்கிறாங்கல்ல, அப்படி வச்சுருந்தான்னு வைங்களேன், அவன் 3 நாளைக்கு கூட தலையை வார வேண்டிய தேவையில்லை. ஏன்னா முதல் நாள் வாரினதை 3 நாளைக்கு அது களையாமல் இருக்கும். ஒரு ஸ்ப்ரே மாதிரி அடித்து விட்ருவாங்க, அப்படி தலையில் படிஞ்சு இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு 3 நாள் ஆனால் கூட தேவைப்படாது. சும்மா சாதாரணமாக போய்கிட்டு இருக்கிறவனுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் தலை களைஞ்சி போச்சுன்னு சொன்னால் அதே கோலத்திலே 3 நாளைக்கு இருக்க முடியுமா? அப்படி மார்க்க சொல்லுமா? அழகாகத்தானே இருக்க சொல்கிறாங்க. அப்போ தலைமுடிக்கு வந்து நேரம் நிர்ணயிக்கிற மாதிரி உள்ள கருத்தில் உள்ள ஹதீஸை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்க என்பது இதிலேருந்து நம்ம விளங்குறோம். அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மன்கான லஹு ஷாருன், யாருக்காவது தலைமுடி இருந்துச்சுன்னு சொன்னால் சொல்லி குறிமுகு, அது நல்ல ஒரு கண்ணியமாக வைத்துக்கொள்ளுங்கள், ஸ்டைலாக வைத்துக்கொள்ளுங்கிறாங்க. தலைமுடி இருந்தாலே என்ன செய்யணும், தலைமுடி இல்லாட்டி கம்மியாக பண்ணிக்கிறங்க. தலைமுடி நல்லா வளர்த்திங்கன்னு சொன்னால் அது காடு படிஞ்ச மாதிரி பரட்டை அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி நிலையில் வைத்து கொள்ளாமல் அது கண்ணியமான முறையில் வைத்துக்கொள்ளுங்கள்னு சொல்கிறாங்க. அப்போ கண்ணியமாக ஒரு மதிப்பாக வைத்துக்கொள்வதுக்கு என்ன அர்த்தம்? தலைமுடியை மதிப்பாக வச்சுக்கிறதுக்கு அர்த்தமே சீவி சிங்காரிக்கிறது தானே. என்ன தடவை சீவி சிங்காரிச்சிருந்தானா தலைமுடியை நல்லா பராமரிக்கிறான். அப்போ தலைமுடி இருந்தால் நன்கு பராமரிக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் இன்னொரு கட்டளையும் போடுறாங்க. அப்போ நன்கு பராமரிக்க சொல்லி இருக்கும் பொழுது 3 நாளைக்கு ஒருக்கா சீவணும்னு சொல்லியிருப்பாங்களா? பராமரித்தல் வருமா? அது 3 நாளைக்கு ஒருக்கா தலையை சீவுனா அது பராமரிக்கிறான்னு வருமானா? வராது. அப்போ டெய்லி ஒரு நாளைக்கு 10 தடவை கூட சீவக்கூடிய நிலைமை சிலருக்கு ஏற்படும். ஒரு நாளைக்கு 1 தடவை சீவ நிலை கூட சில ஆட்களுக்கு ஏற்படும். பெரிய முடியாக இருந்துச்சின்னு சொன்னால், தொங்குற அளவுக்கு வந்துச்சின்னு சொன்னால் அவங்க அடிக்கடி கூட சீவ தேவைப்படாது. கம்மியான முடி உள்ளவங்களாக இருந்தாங்கன்னா அது என்ன செய்யும், காற்றுல அது பறக்கக்கூடிய நிலையெல்லாம் இருக்கும். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், மன்கான லஹு ஷாருன் பள்ளி குறிமுகு, யாருக்காவது தலையில் முடி இருக்கும் என்று சொன்னால் அதை வந்து கண்ணியமான முறையில் மரியாதையான முறையில் மதிப்புமிக்க முறையில் வைத்து கொள்ளட்டும். தலைமுடிக்கு உள்ள மதிப்புங்கிறது என்ன? அழகாக சீவுறது தானே. பரட்டையை வச்சுக்கிட்டு இருந்தால் அது மதிப்பாக வைக்கலன்னு அர்த்தம். நல்லா சீவி வச்சுருந்தான்னு சொன்னால் மதிப்போடு வச்சுக்கிறான்னு அர்த்தம். அப்போ இந்த ஹதீஸுக்கு மாற்றமாகவும் அந்த ஒரு செய்தி இருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் வர்றார்.
வரும்போது அவர் தலையெல்லாம் வந்து தலை விரி கோலமாக வர்றார், பரட்டையாக வர்றார், முடியெல்லாம் அப்படி பறந்து நிற்கிறது, ஒரு நல்ல நிலையில் அவர் வரல. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அம்மா எஜிது ஹாதா மாயு சக்கினு பிஹி ஷாரஹு, தலைமுடியை படிய செய்கிறதுக்கு ஒன்றும் இவர் கிடைக்கலையா, எந்த மாதிரி வர்றாரு அப்படிங்கிறாங்க. தலைமுடி பரட்டையாக இருக்கிறத பார்த்துட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், என்ன கேட்கல, உனக்கு சீவி எத்தனை நாளாச்சு, 2 நாள் ஆச்சு, பரவாயில்ல இருந்துட்டு அப்படி சொன்னாங்களா? தலைமுடி பரட்டையாக இருக்கிறது தான் கணக்குங்க. தலைமுடி பரட்டையானால் சீவிடணுமே தவிர அவர்கிட்ட என்ன கேட்கல ரசூல்லா, நீ என்னைக்கு இப்போ சீவுன, நேற்று தான் சீவுனியா, பரவாயில்ல இன்றைக்கி இதே மாதிரி இருந்துக்க, நாளைக்கு அப்படின்னு சொன்னாங்களா? தலைமுடி பரட்டையாக இருந்தால் உடனே என்ன செஞ்சிரு, ஏன் இப்போ படிய வைக்கிறதுக்கு ஒன்றும் கிடைக்கலையான்னு கேட்குறாங்க. இப்போ தலைமுடி களைந்திருக்குன்னு சொன்னால் அதை வந்து படிய வைக்கணும், களையாத வகையில் அழகான முறையில் வைத்துக்கொள்ளணும் என்பதனால தான் ரசூல்லா என்ன சொல்கிறாங்க, அமா எஜிது ஹாதா, இவருக்கு கிடைக்கவில்லையா, மாயு சக்கின் பிஹி ஷாரஹு, அவருடைய தலைமுடியை சீர்படுத்துவதற்குரிய ஒன்றும் கிடைக்கலையா, சீப்பு என்ன ஒன்றுமே கிடைக்கல உனக்கு, ஏன் இந்த மாதிரி வர்றன்னு கேட்குறாங்க. அப்போ தலைமுடி களைந்து பார்க்க நல்லா இல்லைன்னு சொன்னால் 100 தடவை கூட சீவலாம். அது என்ன செய்யணும், தலைமுடி வந்து அழகாக இருக்கணுங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். அப்படிங்கிறதுனால தலைமுடியை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் சீவனும் ரசூல்லா சொன்னாங்க என்ற ஒரு விஷயம் ஏதோ ஒரு சஹாபி தவறாக புரிந்ததாக இருக்கிற, மாற்றமாக வருதில்ல, தவறாக புரிந்ததாக இருக்குமே தவிர, இல்லைன்னா 3 நாளைக்கு ஒரு தலை சீவுங்கிறது வந்து ஏற்கத்தக்க ஒரு ரசூல்லா காட்டின ஒரு வழிமுறையாக இருக்காது. அதை நம்ம வச்சுக்கணும். அடுத்ததாக வந்து தலைமுடி சம்பந்தமாக அறிந்து கொள்கிறேன் என்று கேட்டால், குறிப்பாக பெண்களுக்கு உள்ள விஷயம் இது, ஆண்களுக்கு தேவைப்படாத விஷயம். அந்த சௌரி முடி வைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு முடி வந்து பெருசாக இருந்தால் தான் நல்லதுங்கிற ஒரு நம்பிக்கை அவங்க எல்லார் மத்தியிலையும் இருக்குது. பெண்கள் மத்தியில் கூந்தல் வந்து பெருசாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அல்லாவா கொடுத்தா பிரச்சனை இல்லை. அப்படி கூந்தல் பெருசாக இல்லைன்னா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், வேறு செயற்கையான முடிகளை வச்சு பெருசாக்கி காட்டுறாங்க. இப்போ இந்த சௌரின்னு விற்கும்ல, சௌரி முடின்னு விற்கும். அந்த சௌரி முடியை கொண்டு வந்து அவங்களுடைய இயற்கையான முடியோட ஜாயிண்ட் பண்ணி பெருசாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு வழக்கம் வந்து ரசூல்லா காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. இது புதிய ஒரு வழக்கம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு முந்தைய கூட இருந்திருக்கலாம். ரசூல்லாவுடைய காலத்துலேயும் இந்த பிரச்சனை இருந்திருக்குது, இன்றைக்கும் இருக்கிறது. இன்றைக்கி அந்த பெண்கள் என்ன செய்கிறாங்க, முடி கம்மியாக இருந்தால் நம்ம பெருசாகி கொள்ளணும்னு விரும்புகிறாங்க. ஆனால் அதிகமான அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த சௌரி முடிங்கிறது அறவே கூடாது. அதிகமான அறிஞர் என்ன செய்கிறாங்கன்னா, சௌரி முடி வைக்கிறது கூடவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. சில அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இப்போ அஹ்மது இப்னு ஹம்பல் இந்த மாதிரி சில அறிஞர்கள் வந்து அதாவது பிறருடைய முடியை வைக்கிறது தான் கூடாதே தவிர செயற்கையாக உள்ள நூலால் செய்கிறது அதுக்கெல்லாம் ஒரு தடை கிடையாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ இது சம்பந்தமான ஒரு ஹதீஸுகளை பார்த்து நம்ம ஒரு முடிவுக்கு வரோம். என்ன வருதுன்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கது லுஇனல் மூசிலாத், தலைமுடியோடு சேர்த்து கொள்ளக்கூடியவள், இருக்கிற முடியோட சேர்த்து கொள்ளக்கூடியவளை ரசூல்லா வந்து சபித்தார்கள்னு மொட்டையாக வந்திருக்கு. எதை சேர்க்குறதுன்னா, இந்த செயற்கை முடியை பிறருடைய முடியை சேர்க்கறது தான். அப்படி இந்த வாசகத்தை வைத்துக்கொண்டு, இது புகாரில் 5205, 3468, 3488, 4887, 5205, 5933, 5934, 5935, 5938 இவ்வளவு இடங்கள்லையும் தலைமுடியோடு சேர்த்து கொள்ளக்கூடியவளை, சேர்த்து கொள்ள என்ன, வேறு முடியை, தலைமுடியோடு வேறு முடியை சேர்த்து கொள்ளக்கூடியவளை ரசூல்லா சபித்தார்கள் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் புகாரியில் இவ்வளவு இடத்துல இருக்குது. அப்போ இதை வைத்து என்ன செய்கிறாங்கன்னா, சேர்க்கக்கூடாதுன்னு வந்திருக்குதுல்ல, அப்போ எதையுமே சேர்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்துக்கு வர்றாங்க. ஆனால் இந்த விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இன்னொரு அபூ யாலாவுலையும் இப்னு ஹிப்பான்லையும் அகமதுலையும் வரக்கூடிய ஒரு ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், ஐயுமா இம்ராத்தின் அதுஹலத்து ஃபி ஷாரிஹா மின் ஷாரி கைரிஹா, எந்த ஒரு பெண்ணாவது இன்னொரு பெண்ணுடைய முடியை தன் முடியோடு சேர்த்து கொள்வாளையானார், மொட்டையாக சேர்க்குறன்னு ஹதீஸில் வருது. இந்த ஹதீஸில் எப்படி வருதுன்னு கேட்டால், தன்னுடைய முடியோடு மின் ஷாரி கைரிஹா, இன்னொரு பெண்ணுடைய முடியை, வேறு ஒரு பெண்கள்கிட்ட எடுக்கப்பட்ட முடியை அதிலேருந்து தயாரிப்பாங்க. இந்த சௌரிங்கிறது வந்து கோயில்கள்லாம் முட்டடிப்பாங்கல்ல பெண்கள்லாம், அந்த முடியை வாங்கி அதை சௌரி மாதிரி தயார் பண்ணுவாங்க, முடியவே சௌரி ஆக்குறது. அப்போது முடியிலிருந்து தயாரிக்கப்பட்டதுக்கு தான் ரசூல்லா தடுக்கிறாங்க. இந்த ஹதீஸில் சும்மா சேர்க்குறன்னு வந்துருச்சு. எந்த ஹதீஸில் எப்படி வருதுன்னு கேட்டால், ஐயுமா இம்ராத்தின் அதுஹலத்து ஃபி ஷாரிஹா பின் ஷாரி கைரிஹா, இன்னொரு பெண்ணுடைய முடியை தன் முடியோடு ஒருத்தி சேர்த்து கொள்வாளையானால் அவளை வந்து பொய்யத்தான் அவள் சேர்க்குறா அப்படின்னு ரசூல்லா கண்டித்தாங்கன்ற ஒரு ஹதீஸு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் இருக்குது. அப்போ இதில் என்ன விளங்குதுன்னு கேட்டால், சேர்க்கக்கூடாதுங்கிறது சௌரின்னு இவங்களாம் விலகிக்கிட்டாங்க.
நூலால் செய்ய முடி தோற்றத்தில் இருந்தாலும் அதை பற்றி ரசூல்லா சொல்லலை. ஏன்னா ஒரு இடத்துல பொதுவாக சொல்கிறாங்க, ஒரு இடத்துல விளக்கமாக சொல்கிறாங்கன்னா எதை எடுத்துக்கிறேன்னு, ஒரு இடத்துல எதையும் சேர்க்கக்கூடாதுன்ட்டாங்க, இன்னொரு இடத்துல வந்து இன்னொருத்தருடைய முடியை இன்னொரு மனிதனுடைய முடியை சேர்க்கக்கூடாதுங்கிறாங்க, இன்னொரு மனுஷியுடைய இன்னொரு பெண்ணுடைய முடியை நீ சேர்த்துக்கொள்ளக்கூடாதுங்கிறாங்க. அப்போ இந்த சௌரி முடியை மொட்டையாக தடுக்கப்பட்டதுங்கிற கருத்து தவறு. ஏன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுக்கு அவங்களே விளக்கம் தந்துட்டாங்க. சேர்க்கக்கூடாதுன்னு சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தவனுடைய முடியைத்தான் சேர்க்கக்கூடாதுன்ட்டாங்க. அப்போ பெண்கள் வந்து அந்த சௌரி முடி வந்து முடியால் செய்யப்பட்டிருக்குமே, ஏனால் சௌரி முடி வைக்கிறாங்கல்ல, அந்த முடி வந்து யாருடைய முடியினாலே செய்யப்பட்டு இருக்கப்படும் என்று சொன்னால் அந்த முடியை சௌரியாக வாங்கி வைத்து கொள்ளக்கூடாது. அடுத்தவருடைய முடியை வைக்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து இப்போ நூல் இலையில் செய்கிறது, அது மாதிரி பல இதில் தயாரிக்கிறாங்க, நூல்களால் செய்கிறாங்க, பிளாஸ்டிக்கில் கூட என்ன செய்வாங்க, அந்த சௌரி மாதிரிலாம் பல மெட்டீரியலில் செய்ய முடியும். அந்த மாதிரி தான் இப்போதைக்கு விற்கிறது. கடைகளில் சௌரின்னு விற்கிறாங்கள, மனித முடிகள் சௌரி வந்து பெரும்பாலும் விற்கிறது கிடையாது. இந்த மாதிரி செயற்கையாக செய்யப்பட்ட சௌரி தான் விற்கிறது. இது வந்து ஒரு பெண்ணுக்கு முடி கம்மியாக இருக்குன்னு நினச்சி வைக்க விரும்பினாள் என்று சொன்னால் அதுக்கு தடையாகும்னா தடை கிடையாது. சௌரி முடிங்கிறது வந்து முடிக்கு தான் தடை, முடி அல்லாததை கொண்டு இருக்கும் என்று சொன்னால் அது தடை இல்லை என்பது இது அகமதுலையும் இப்னு ஹிப்பான்லையும் முஸ்னத் அபு யாலாவில் இது ஆத்தன்டிக்கான ஹதீஸ். இந்த ஹதீஸின் அடிப்படையில் சௌரி முடி வந்து வைக்கிறாரோட பெண்கள் வைக்கலாம். அது எதனால் ஆக்கப்பட்ட முடியாக இருக்குன்னு, முடியில் செய்யப்பட்ட சௌரியாக இருக்கக்கூடாது. முடி அல்லாத எத்தனையோ பொருள்கள்னால என்ன செய்யலாம், அந்த சௌரி மாதிரி தயாரிப்பாங்க. பெரும்பாலும் நூல் போன்ற வகையில் தான் தயாரிக்கிறாங்க, அல்லது நைலான் போன்ற வகையில் அந்த முடியை தயாரிப்பாங்க. இப்போ நைலானாக இருக்கட்டும், நூலாக இருக்கட்டும், வேறு ஏதோ ஒரு மெட்டீரியலாக இருக்கட்டும். அப்போ அந்த மாதிரியான அடிப்படையில் அந்த முடி மாதிரி ரெடி பண்ணிப்பார்களே, ஆனால் அதை அணிந்து கொள்வதற்கு தடை கிடையாது. ஒட்டக்கூடியவர்களே சபித்தார்கள்னு வருது, முடியோடு ஒட்டக்கூடியவர்கள், எண்ணத்தை ஒட்டக்கூடியவர் அதில் இல்லை. அந்த ஹதீஸில் எப்படி வருது, முடியோடு ஒட்டக்கூடியவர்களை வந்து ரசூல்லா சபித்தார்கள்னு வருது. எதை ஒட்டுறது விளக்கம் இல்லை. இந்த ஹதீஸ் விளக்கிருச்சுல, எதை விளக்குறது, அடுத்தவனுடைய முடியை ஒட்டுறது, பிறருடைய முடியை வாங்கி அதை சௌரி ஆக்குவது தான் ரசூல்லா தடுத்துருக்குறாங்க. அதனால் அந்த சௌரி முடிக்கு வந்து அதுக்கு ஒரு தடை கிடையாது என்பதை நம்ம அடுத்து விளங்கிக்கிறணும். அதே மாதிரி வந்து பெண்கள் வந்து சில இப்போ நவீன காலத்தில் ஒரு மேற்கத்திய நாடுகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம நாடு மாதிரி பெருசாகலாம் கூந்தல் வைக்க மாட்டாங்க. ஒரு கணிசமான அளவுக்கு குறைச்சி கட் பண்ணிடுவாங்க. கழுத்தளவுக்கு தான் முடி இருக்கும். பெரிய இந்திரா காந்திலாம் இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டைப்பில் தான் மேற்கத்திய நாடுகள் எல்லாம் பெண்கள் முடி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது கொஞ்சம் வசதியாக இருக்குதுன்னு நினச்சி ஒரு பெண் அந்த மாதிரி கட் பண்ணால் மார்க்கத்தில் குற்றமாகுமா? பெண்கள் வந்து கூந்தல் வச்சுருக்கிறாங்க, இதை போட்டு பராமரிச்சுக்கிட்டு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க ஆண்கள் வைக்கிற மாதிரியே ஒரு அளவுக்கு குறைத்து கொண்டு கட் பண்ணிக்கின்றார்களே. ஆனால் அது மார்க்கத்தில் ஏதாவது தடை இருக்குதான்னு கேட்டால் ஒரு தடையுமே கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, பெண்கள் வந்து மலித்தல் தான் அவங்களுக்கு இல்லையே தவிர முடியை குறைத்து கொள்ளுதல் இருக்கிறது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை சென்ற வாரம் நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ முடியை குறைத்து கொள்கிற ஒரு அனுமதி பொதுவாக பெண்களுக்கு இருக்கிறது. பெண்கள் விரும்பினார்களே ஆனால் வளர்கிற முடியை அப்படி விட்டுடலாம், அல்லது அதை பராமரிக்க கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த காலம் நம்ம நாட்டில் உள்ளவங்க கஷ்டத்தை பார்க்க மாட்டாங்க, முடி பெருசாக இருந்தால் தான் நல்லதுங்கிறதுக்காக வேண்டி எவ்வளோ ரிஸ்க்குமே எடுப்பாங்க. முடிக்கு தான் பெரிய சந்தையே இருக்கிறது. முடி வளர செய்வதற்குன்னு போடக்கூடிய ஆயிலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சோப்பாக இருந்தாலும் மார்க்கெட்டில் பிச்சுக்கிட்டு போகுது. ஏன்னு கேட்டால் முடிக்காக வேண்டி அவ்வளோ செலவழிக்கிறது தயாராக இருக்கிறாங்க. ஆனால் மேற்கத்திய நாட்டில் என்ன, இதை போட்டு சீவிக்கிட்டு சிங்காரி என்ன பெரிய கஷ்டமாக இருக்குன்னு வெட்டி விட்ருவாங்க. அது ரொம்ப பிரித்து குளிச்சுட்டு பேசாமல் வந்துடலாம். குளிக்கிறது கூட யோசிக்க வேண்டி வந்துடும். முடி ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னு சொன்னால் குளிக்கிறது கூட தண்ணியில் இருந்துக்கிட்டு இருக்கும், சளி பிடிக்கும் என்ற பிரச்சனைலாம் வருதுங்கிறதுக்காக வேண்டி இப்போ நவீனத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, கொஞ்சம் பெண்கள் கொஞ்சம் கட் பண்ணிடலாமேன்ற ஒரு நிலைக்கு வர்றாங்க. அது இஸ்லாம் தடுக்குன்னு நினச்சிட்டு செய்கிறதில்ல. ஆனால் இஸ்லாம் தடுக்கலை. நீங்கள் அதை செய்யக்கூடாதுன்னு யாராவது சொல்வதாக இருந்தால் அது அல்லாஹ்வுடைய ரசூல் தடுக்கணுமா இல்லையா? அவங்க தடை செய்யாத ஒன்றை எப்படி கூடாதுன்னு சொல்வது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் முடிய கூந்தலை வச்சு தான் ஆகணும், அதை கட் பண்ணவே கூடாது, அதில் கை வைக்கவே கூடாது என்ற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருந்தாங்கன்னா தான் நம்ம சொல்ல முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமுடியை வந்து கட் பண்ணுறது சம்பந்தமாக பெண்களுக்கு எந்த ஒரு தடை அனுமதி தான் சொன்னால் கொடுத்தாங்க. ஹஜ்ஜி நேரத்தில் வந்து நீங்கள் மலிக்க வேணாம், முடியை குறைக்கிறது எவ்வளோ வேணாலும் குறைக்கலாம்ல, முடியை குறைச்சிக்கிறங்கன்னு சொல்லிட்டதுனால அவங்க எவ்வளோ வேணாலும் குறைக்கலாம்ல, ஹஜ்ஜில் குறைக்கிற மாதிரி எப்போவுமே குறைக்கலாம். அப்போ முடியை குறைத்து கொள்வதற்கு பெண்களுக்கு என்ன இருக்கிறது, அவங்களுக்கு அனுமதி இருக்கிறது. விரும்பினால் என்ன செய்யலாம், ஆம்பளை வைக்கிற மாதிரி கூட வச்சுக்கிடலாம். ஆணை போல் ஆகிவிட்டாலும் பேசக்கூடாது.
ஏன்னு கேட்டால் அது வந்து பெண்ணுடைய ஒரு அடையாளம் கிடையாது. தலைமுடிங்கிறது 2 பேருக்கு உள்ளது தானே. ஆம்பளைக்கு மட்டும் உள்ளதாக இருந்தால் ஆணு அடையாளங்களாம், பெண்ணுக்கு மட்டும் உள்ளதாக இருந்தால் பெண்ணுடைய அடையாளங்களாம். 2 பேருக்கு உள்ள ஒன்றை வந்து என்ன செய்யக்கூடாது, பெண்களோட ஆம்பளையில் அதே மாதிரி கூந்தல் வைக்கிற அளவுக்கு முடி வைக்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அப்போ முடி என்பது வந்து ஒரு பொதுவாக 2 பேருக்கும் உள்ளதாக இருக்கிறதுனால அது எந்த அளவுக்கு வேண்டாலும் அவங்களுக்கு பராமரிக்க எவ்வளோ வசதியாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவங்க முடியை கூட நினைச்சிக்கலாம், கட் பண்ணிக்கலாம் என்பது அடுத்த ஒரு விஷயமாக இருக்குது. அது போக முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால், அந்த தலைமுடி சம்பந்தமாக இப்போ எல்லாம் அந்த கலரிங்கில் போட்டுக்கிட்டு இருக்குது. தலைமுடி என்ன செய்கிறாங்க, நல்ல அழகான முடி கருப்பாக இருந்தால் கூட என்ன செய்கிறாங்க, அது வகையாக கலராக அடிச்சுக்கிட்டு வர்றாங்க. பெண்கள் தான் அதிகமாக அதை செய்கிறாங்க. ஆண்கள் என்ன செய்கிறாங்கன்னா நரைச்சி போகும்போது கலர் பூசுகிறாங்க. பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இயற்கையாகவே நல்ல கருப்பான முடி இருந்தால் கூட அதுக்கு கலர் அடிச்சுக்கிட்டு வந்தால் அது நாகரிகம் அப்படி நினைத்து கொண்டு முடிக்கு வந்து கலரிங் போடுறாங்க. பலவிதமான கலர் விற்கிறது, அதை அடிச்சுக்கிறாங்க. இந்த கலர் முடிக்கு கலர் பூசுவதை பற்றி மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், நரைன்னு வந்துருச்சுன்னு வைங்க, நரை வந்துருச்சுன்னு சொன்னால் கலர் பூசி தான் ஆகணும், நரையோடவே இருக்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிட்டாங்க, நீங்கள் யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள், நீங்கள் வந்து நரைக்கு சாயம் பூசுங்கள்ட்டாங்க. யூதர்கள் தான் பூச மாட்டாங்க, விளையாடுன்னு விட்டுருவாங்க. நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும், நரை முடி இருக்குமே ஆனால் அதை சாயம் பூசுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையே போடுறாங்க. அப்போ ஏதாச்சும் ஒன்றை வச்சு சாயம் பூசுறதுங்கிற நரமுடிக்கு உள்ள விஷயம் அது தனி. நல்லா இருக்கிற முடிக்கு போய் என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஸ்டைலுக்கு பண்ணுறாங்கல்ல கலரிங், அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும், இந்த கலரிங் கொடுப்பதை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஏதாவது தடை செஞ்ச மாதிரி வருதானே வரல. கலரிங்கிறது நவீன காலத்து கண்டுபிடிப்பு. அவங்க கண்டுபிடிப்பில் இந்த முடி கருப்பாக இருக்கிற விட ஒரு பிரவுனாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு போகிறாங்க. அதனால் என்னென்ன அது ஒன்று கூடாது என்று இருக்குமே, ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த முடியை போய் மாற்றக்கூடாது, கலரை மாற்றக்கூடாது, அல்லாஹ் தந்தபடி தான் அப்படி வச்சுக்கிறேன்னு அந்த மாதிரி ஒன்று இருக்குமே என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்டைலுக்காக முடியல சாயம் அடிக்கிறாங்கல்ல, நிறை இல்லாமல் இருக்கும் பொழுது ஸ்டைலுக்காக இந்த சாயம் அடிக்கிற விஷயமாக ரசூலுல்லாஹ் எந்த ஒரு தடையுமே விதிக்கலை. அதனால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய முடிகளில் வந்து கருப்பாக இருக்கிற முடியை கூட ஏதாவது ஒரு கலரை மாற்றினீங்கன்னு வைங்க, அது குற்றமான குற்றம் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் இருக்குது, அது அப்படியே ரசாயனம். நீங்கள் அந்த மாதிரி சாயம் ஏற்றுவது வந்து உங்களை பாதிக்கக்கூடிய விஷயம். சாயம் ஏற்றுனீங்கன்னா அதுக்கு இந்த கலரிங் போடுறாங்கல்ல, அது எல்லாமே ஒரு கெமிக்கலில் தான் ரெடி பண்ணுறான். ஒவ்வொரு வண்ணமாக வருது, அந்த வண்ணமெல்லாம் வருவதாக இருந்தால் அதற்கு பல கெமிக்கல் போடுறான். அது நீண்ட நாளுக்கு நிற்கணுமா இருந்தால் அதுக்கு சில கெமிக்கல்லாம் போடுவான். அதெல்லாம் போடுவது காரணத்தினால உங்களுக்கு கேடு வருமா என்பதை நீங்கள் நன்கு ஆலோசித்து மருத்துவர்கிட்ட கேட்டு, அது அலர்ஜி இருக்குதா, அமோனியா கலந்துருக்குதா, அதெல்லாம் கேட்டு உடலுக்கு கேடு தராது என்று சொன்னால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் என்ன செய்யலாம், அந்த கலர் போட்டுக்கலாம். இப்போ நரைக்கு போடுறதை பொறுத்த வரைக்கும் நரைக்கு சாயம் அடிக்கலாமா, என்ன கலரில் அடிக்கலாம், கருப்பு அடிக்கலாமா, கருப்பு அடிக்கக்கூடாதா என்பதை விரிவாக விளக்க வேண்டிய விஷயம். இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம அடுத்த வாரத்துக்கு பார்க்கலாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, கடந்த 4ஆம் தேதி அன்று நடந்த ஒரு சம்பவம் இப்போ தான் வெளி உலகத்துக்கு வந்திருக்கு. 2 நாளாக தான் அது வெளியே வந்து மறைக்கப்பட்டு இருந்த ஒரு செய்தி வெளி உலகத்துக்கு இப்போ தான் வந்திருக்கு. அது என்ன சம்பவம்னு கேட்டால், ஒரிசா மாநிலத்தில் ஒரு இந்துக்கள் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய ஒரு கிராமம். அதில் வந்து கிறிஸ்தவர்கள் சின்ன எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. குறைந்த எண்ணிக்கையில் கிறிஸ்தவர்களும் அதிக எண்ணிக்கையில் இந்து சமுதாய மக்களும் வசிக்கக்கூடிய ஒரு ஊர். அந்த கிறிஸ்தவர்களுடைய சமுதாயத்துக்காரங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு வழிபாட்டு தலத்தை, ஒரு பள்ளிவாசம் மாதிரி ஜபக்கூடம்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க ஒரு ஜபக்கூடம் மாதிரி அமைத்து கொண்டு அதில் ஜபம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற நடத்திக்கிட்டு வர்றாங்க. அதில் இந்த 4ஆம் தேதி நடந்த விஷயம் என்னன்னு கேட்டால், 40 இந்த பஜரங் தள் என்று சொல்லக்கூடிய இந்த காவிகளுடைய ஒரு கூட்டம் அந்த சர்ச்சுக்குள்ளே நுழைந்து அவரை வந்து அடி நைய புடைக்கிறாங்க. அவரை நைய புடைக்கிறது மாத்திரம் இல்லாமல் செருப்பு மாலை போடுறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் மாட்டு சாணம் இருக்குல்ல, அந்த சாணியை கொண்டு வந்து வாயில் திணிக்கிறாங்க, வாய்க்குள்ளே சாணியை திணிக்கிறது மாத்திரம் இல்லாமல் அவரை வந்து வலுக்கட்டாயமாக சர்ச்சில் இருந்து அவரை கடத்திக்கிட்டு போய் அங்கே உள்ள அனுமார் கோயிலுடைய தூணில் கட்டி வச்சிடுறாங்க. கட்டி வச்சு அந்த சாணியை வாயில் திணிச்ச மாதிரி உள்ள புகைப்படங்கள்லாம் வந்திருக்குது. சாணிலாம் வச்சு இதெல்லாம் செஞ்சு என்ன, அதாவது அவங்க மதமாற்றம் செய்கிறாங்களாம். எதனால இப்போ செய்கிறேன்னு கேட்டால்,
மதமாற்றம் செஞ்சாங்க, அதனால் நாங்கள் செஞ்சோன்னு என்ன செய்கிறாங்க, ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. மதமாற்றம் செய்கிறாங்கன்னா வலுக்கட்டாயமாக பண்ணால் அது குற்றத்தில் வலுக்கட்டாயம் பண்ணுறா சொல்லலாம். அவங்க மார்க்கத்துக்கு அவங்க கூப்பிட்றாங்க, விரும்பினவன் போகிறான், நீ உன் மார்க்கத்துக்கு கூப்பிடு, விரும்பினா வந்துட்டு போகிறான்னு எடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இது. அப்படியே இருந்தால் கூட சட்டத்தில் தப்புன்னு சொன்னால் கூட நீ போலீஸுக்கு போ, நீதிமன்றத்துக்கு போ, நீங்களே கையில் எடுக்கிறதுங்கிற ஏற்றுக்கிற முடியுமான்னா முடியாது. அவ்வளோ பெரிய அத்துமீறல் நடந்திருக்கிறது. ஒரு இன்னொரு மதத்தினுடைய வழிபாட்டு தலத்துக்கு உள்ளே நுழைஞ்சி அவர் ஒரு சர்ச்சில் ஒரு பாதிரியார் இருக்கிறார் என்பதையும் ஒரு கருத்தில் கொள்ளாமல், அவங்க மதத்துக்கு ஒரு புனிதமாக கருதப்படுற ஆள் தானே, அதை கூட கருத்தில் கொள்ளாமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சாணியை வாயில் திணிக்கிறது என்ன, ஜெய் ஸ்ரீராம் சொல்லு அதுவும் சொல்லியிருக்காங்க. ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு சொல்கிறாங்க. அது சொல்ல வச்சு வாயில் இதெல்லாம் திணிச்சு அதை அன்மார் கோயிலில் ஒரு நாள் பூரா கட்டி போட்டாங்க. எல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு போட்டுமேன்னு சொல்லி அவர் அந்த உடம்பு பூரா சாணி, அவர் வெள்ளைன்னு ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்களா, அதெல்லாம் சாணி பார்த்தாலே ஒரு ரொம்ப பரிதாபமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு நிலையில் அந்த நடத்தியிருக்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கு ஒருவரும் கைது செய்யப்படலை இது வரைக்கும். இன்றைக்கி தேதி வரைக்கும் இத்தனை 15 நாள் ஓடி போச்சா, இத்தனை தேதி நடந்த பிறகும் கூட அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட யாருக்கும் கைது செய்யப்படலை, கேஸ் போடப்படலை. அவ்வளோ அப்போ இவ்வளோ ஒரு கொடுமை நடத்துனதுக்கு வழக்கு கூட இல்லைன்னா பார்த்துக்கலாம். எந்த மாதிரி இந்த நாடை கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். சிறுபான்மை மக்களுக்கு எந்த நியாயமும் கிடைக்காதுங்கிற அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சாதாரண ஒரு பாதிக்கப்பட்டவங்க ஒரு நபர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே எடுத்துக்குவாங்க, அதுக்கு ஒரு கேஸை போடுவாங்க. ஆனால் இன்றைக்கு உள்ளது என்னன்னு கேட்டால் காவிகளுடைய ஆட்சி இருக்கிற பகுதிகளில் எல்லாம் இந்த அளவுக்கு எல்லை மீறி சிறுபான்மை மக்களை மிரட்டி பயப்பட வச்சு அவங்களுக்கு அடங்கி நடுங்கிற மாதிரி வைக்கணும்னு நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். அங்கே அவங்க திருப்பி அடிக்க முடியாது, அதையும் பார்க்கணும். ரொம்ப சிறுபான்மையாக இருக்கிறாங்க, அதிகமானவர்கள் இருக்கிற ஒரு பகுதி 40 பேர் வந்திருந்தாலும் அங்கே ஊரில் மெஜாரிட்டி அவங்க இல்லையில, ஊரில் மைனாரிட்டி இருந்தாலும் அவங்களால ஒன்றும் செய்யவும் முடியாது அந்த சமுதாயத்தினால். அப்போ சிறுபான்மையாக இருந்து நம்ம வாழ முடியாத நிலை வரும் பொழுதெல்லாம் இந்த ஒரு அச்சுறுத்தல் ஒரு காரியத்தை செய்கிறாங்க. தமிழகம் இன்றைக்கி இந்தியாவில் வித்தியாசமான ஒரு மாநிலமாக இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி மக்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய செய்தி, அது முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, பெரும்பான்மையாக மற்றவங்க இருக்கிற பகுதிகளில் நீங்கள் வசிக்காதீங்க, நியாயம் கிடைக்க. வட இந்தியாவில் இங்கே அண்ணன் தம்பியாக பழகக்கூடியது, நியாயமெல்லாம் தரமாட்டாங்க, போலீஸ் காப்பாற்றுவாங்க, கோர்ட்டில் நீதி வழங்குவாங்க, அரசாங்கம் நமக்கு உதவி செய்யும்னு நினச்சா ஏமாந்துருவீங்க. நீங்கள் ஒரு சரியாக திருப்பி அடின்னு கூட சொல்லலாம். இங்கே நீங்கள் எதுக்கு அவன் அதிகமாக 100 பேர் இருக்கிற இடத்துல நீ 3 பேர் இருக்கிற இடத்த போய் ஏன் இருக்கிற? இப்போ இருக்கலாம், மனிதர்கள் வாழக்கூடிய பகுதியில் போய் இருக்கலாம். மிருக வெறி பிடித்தவர்கள் இருக்கிற பகுதியில் போய் இருந்து நமக்கு நாம பாதிப்பை ஏற்படுத்தி கொள்வதா? முஸ்லீம்களும் அப்படி போயிருக்கிறாங்க நிறைய ஊர்களில், வட இந்தியாவில். அந்த மாதிரி ஊர்களாக இருக்குமே ஆனால் அவங்களுக்கு நாளைக்கு பள்ளியாசல் இதான் ஏற்படும். ஏன்னா மிக முடிவோடு இருக்கிறாங்க. அதாவது சிறுபான்மை மக்கள் அழிச்சிடுறது, பயப்பட வச்சிடுறது, அவங்க 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 மதத்தை சொல்லி அடையாளப்படுத்துறதுக்கு விடக்கூடாது என்கிற வகையில் வெறி பிடித்து அலைகிறார்னு சொல்லும் பொழுது நம்மளை பாதுகாத்து கொள்வதற்கு அரசாங்கம் தான் நம்மளை காப்பாற்றாது, போலீஸ் காப்பாற்றாது, நீதிமன்றங்களில் நீதி கிடைக்காது, பெரும்பாலும் கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய, நம்ம தமிழகத்துக்கு இதை சொல்லலை. 1000 பேர் இருக்கிற இடத்துல 50 முஸ்லீம் இருந்தாலும் அவனுக்கு எந்த பாதிப்பும் வராது. 1000 முஸ்லீம் இருக்கிற இடத்துல 50 இந்து இருந்தாலும் அவங்களுக்கு பாதிப்பு வராது. இங்கே அண்ணன் தம்பியாக பழகக்கூடிய ஒரு சுமூகமான ஒரு மாநிலம் தமிழ்நாடு மட்டுமாக தான் இருக்குது. வேறு எந்த ஒரு மாநிலத்திலும் இந்த ஒரு நிலைமை இல்லை. வேறு பகுதி மக்கள் இருப்பார்களே ஆனால் அவங்களுக்கு தான் இந்த அறிவுரை. நீங்கள் எதுக்காக வேண்டி இப்படி தான் செய்வாண்டிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. ஒன்றும் எதிர்த்து ஏறணும் உங்களுக்கு, அல்லது கவர்மெண்ட் உங்களுக்கு பாதுகாக்கணும். உங்களுக்கு எதிர்த்து என்றாலும் இருக்கலாம், அல்லது உங்களுக்கு கவர்மெண்ட் அரசாங்கம் உங்களை பாதுகாக்கும்னாலும் நீங்கள் அங்கே இருக்கலாம். அரசாங்கம் பாதுகாக்க மாட்டான், ஒரு கேஸ் கூட போட மாட்டாங்கிற நிலையில் இருப்பீர்களே ஆனால் அப்போ உங்களை நீங்கள் அழிச்சிக்கிறது தானே. இது கொலை செஞ்சுட்டு போனால் கூட இதான் நிலைமையாகும். அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன செய்யணும், படிப்பினை பெற்றுக்கொள்ளணும். நாமளும் ரொம்ப விழிப்போடு இருக்கணும். இந்த மாதிரி காவிகள் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பது தான் நம்முடைய இலக்காகவே இருக்கணும். இங்கே ஆட்சிக்கு வந்தால் இதே தான் தமிழகத்துக்கு அந்த கதி தான். அதில் மட்டும் நம்ம சாதாரண விஷயமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதையும் நம்ம ஒரு பாடம் கற்றுக்கிறேன்னு மற்ற பகுதியில் உள்ளவங்க என்ன செய்யணும், தகவலை வெறிஞ்சிக்க. நாட்டில் ரொம்ப எல்லை மீறிட்டாங்க. உலக நாட்டில் எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி அராஜகம் தலைவிரித்தாடுற நாட்டை முன்னேற்றத்துக்கு கொண்டு போகிறதுக்கு பதிலாக நாசக்கேடாக்கி கொண்டிருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டப்படும் இன்ஷா அல்லாஹ். ஒரு தகவலுக்கு தான்.